1996 செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி காலை 6 மணிக்கு அந்த மாணவி கல்வி கடவுள் சரஸ்வதியின் படத்தின் முன் நின்றாள். மூடிய கண்களும் கூப்பிய கரங்களுமாக நின்ற அவள் அன்று இறை வழிபாட்டில் ஈடுபடுவதற்கு விசேட காரணங்கள் இருந்தது. அந்த மாணவி அந்த வாரம் உயர்தர பரீட்சை எழுதுகின்றாள். இன்னும் சில மணி நேரங்களில் அவள் ரசாயன பாட பரீட்சையை எழுதவிருந்தாள். அந்த மாணவியின் பெயர் கிருஷாந்தி. யாழ்ப்பாணத்தில் பிரபல மகளிர் பாடசாலையான சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியின் மாணவி. அன்று காலை தாயார் அவசரமாக உணவு தயாரித்து கொடுத்தார். பாடசாலைக்கு செல்லும் அவசரத்தில் அவள் முழுமையாக அதனை உண்ணவில்லை. அதன் பின்னர் சிறிது நேரம் படித்துவிட்டு காலை 7:15 அவள் தன்னுடைய சிவப்பு சைக்கிளில் பாடசாலைக்கு புறப்பட்டாள். தாயார் கிருஷாந்தியை வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். மகளின் சைக்கிள் மறையும் வரை தாயார் பார்த்து கொண்டிருந்தார். கிருஷாந்தியின் தாயாரின் பெயர் ராசம்மா குமாரசுவாமி. அவருக்கு வயது 59. இந்திய பல்கலைக்கழக பட்டதாரி. அவர்கள் வசிக்கும் கைதடியில் உள்ள பாடசாலையொன்றில் அவர் துணை அதிபராக பணிபுரிந்தவர். மூத்த மகள் பிரசாந்தி கொழும்பில் கல்வி கற்றுக் கொண்டிருந்தார். இரண்டாவது கிருஷாந்தி. கடைசி மகன் பிரணவன் சாதாரண தர பரீட்சை முடிவுகளுக்காக காத்திருந்தார். ராசம்மா 1984 தன்னுடைய கணவரை இழந்தவர். அவருடைய வாழ்க்கை என்பது பிள்ளைகளை மையப்படுத்தியதாக காணப்பட்டது. மகள் பாடசாலை சென்ற பின்னர் ராசம்மா கோவிலுக்கு சென்றார். சனிக்கிழமை என்பதனால் சக ஆசிரியரின் வீட்டிற்கு சென்று சிறிது நேரம் உரையாடினார். அதன் பின்னர் அவர் வீட்டிற்கு சென்றார். அப்போது காலை 8:15 இருக்கும். சனிக்கிழமை விரதம் என்பதனால் மதியம் பிள்ளைகளுடன் உணவு உண்பதற்காக தனியார் வகுப்புக்கு சென்றிருந்த மகன் மற்றும் பரீட்சைக்கு சென்றிருந்த மகள் வரும் வரை காத்திருந்தார். தன்னுடைய மகளின் பரீட்சை 9:30 ஆரம்பித்து 11:30 முடியும் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. மகள் அப்படியும் 12:30 வீடு திரும்புவார் என அவர் உணவு தயாரித்து வைத்துவிட்டு காத்திருந்தார். எனினும் மகள் எதிர்பார்த்த நேரத்திற்கு வீட்டிற்கு திரும்பாததனால் அவர் பதற்றமடைய தொடங்கினார். வீட்டுக்கும் வீதிக்கும் இடையே நடந்து கொண்டே இருந்தார். அவர் தன்னுடைய சகோதரி சிவபாக்கியத்திடம் விடயத்தை தெரிவிக்க அவரும் கவலையடைய தொடங்கினார். இருவரும் வீட்டு வாசலில் வந்து பார்த்து கொண்டு நின்றனர். அவர்கள் மனதில் பல கவலைகள் சூழ்ந்து கொண்டன. அந்த வேளையே அவர்களின் குடும்ப நண்பரான கிருபாமூர்த்தி அவசரமாக வந்து அவர்கள் கேள்விப்பட விரும்பாத அந்த செய்தியை தெரிவித்தார். கிருஷாந்தி செம்மணி காவலரனில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என்பதே அந்த செய்தி. நிலைமையின் விபரீதத்தை உணர்ந்தும் நேரத்தை வீணடிக்காமல் ராசம்மா தன்னுடைய மகளை தேடிச் செல்ல தீர்மானித்தார். கிருபாமூர்த்தியும் அதனை ஏற்றுக்கொண்டார். அந்த நேரம் பார்த்து வீடு திரும்பிய மகன் பிரணவன் நிலைமையை அறிந்து தாய் ராசம்மாவை தன்னுடைய சைக்கிளின் பின் இருக்கையில் உட்கார வைத்து மயான பகுதியில் உள்ள அந்த காலரன் நோக்கி புறப்பட்டான். கிருபாமூர்த்தியும் தன்னுடைய சைக்கிளில் அவர்களை பின்தொடர்ந்தார். ஆனால் அதன் பின்னர் கிருஷாந்தியோ அல்லது அவரை தேடி சென்ற மூவருமோ வீடு திரும்பவில்லை. மறுநாள் காலை கிருஷாந்தி குடும்பத்தின் இரு உறவினர்கள் யாழ்ப்பாண தலைமை தபால் அதிபராக இருந்த கோடீஸ்வரனை நாடினர். நிலைமையை புரிந்து கொண்டு அவர் அருகிலுள்ள இராணுவ முகாமிற்கு செல்ல வேண்டும் என தீர்மானித்தார். கோடீஸ்வரனும் வேறு இருவரும் பூங்கங்குளம் இராணுவ முகாமிற்கு சென்றனர். கிருஷாந்தியும் குடும்பத்தினரும் காணாமல் போயுள்ளதை அறிவித்தனர். கிருஷாந்தி தடுத்து வைக்கப்பட்டு 24 மணி நேரத்திற்குள் இவை இடம்பெற்றிருந்தது. கிருஷாந்திக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் என்ன நடந்தது என்பதை கண்டுபிடிப்பதற்கு கோடீஸ்வரனும் ஏனையவர்களும் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டனர். முகாம்களாக அலைந்தனர். ஆனால் படையினரோ தங்களுக்கு தெரியாது என கைவிரித்தனர். தபால் அதிபரின் உறவினர் ஒருவர் கிருஷாந்தியின் சகோதரரின் சைக்கிள் செயின் கவர் ஒன்றை செம்மணி இராணுவ சோதனை சாவடிக்கு அருகிலுள்ள கடையொன்றில் கண்டுபிடித்தார். இது குறித்தும் அவர்கள் போலீசாரின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். இவர்கள் காணாமல் போன வேளை யாழ்ப்பாணம் இராணுவத்தினருடைய முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் காணப்பட்டது. யாழ்குடாநாடு மிக நெருக்கமான சோதனை சாவடிகளையும் காவலரன்களையும் கொண்டிருந்தது.
1 மாதத்திற்கு மேல் படையினர் இந்த விடயத்தை ரகசியமாக வைத்திருந்தனர் என்பது மர்மமாக காணப்பட்டது. இலங்கையின் தேசிய பத்திரிகைகள் இந்த சம்பவம் குறித்து மூச்சு விடவில்லை. தேசிய ஊடகங்களைச் சேர்ந்த பத்திரிகையாளர்களை பொறுத்தவரை படையினருக்கு எதிராக எழுவது என்பது தேசப்பற்றற்ற செயல் என்ற நிலைப்பாடு காணப்பட்டது. யாழ்ப்பாணத்திலிருந்து உறுதியான தகவல்கள் வெளியாகாத நிலையில் கொழும்பை சேர்ந்த மனித உரிமை சட்டத்தரணி பூபாலன் இந்த சம்பவம் குறித்து தேசிய அளவில் கவனத்தை ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அவ்வேளை நாடாளுமன்ற உறுப்பினராக விளங்கிய ஜோசப் பரராயசிங்கம் மூலம் நாடாளுமன்றத்தின் கவனத்தை ஈர்த்தார். பூபாலன் ஜனாதிபதி சந்திரிகாவிடம் இது குறித்து தெரிவித்தார். இது குறித்து அறிந்தும் சந்திரிகா அதிர்ச்சியடைந்தார். உடனடியாக அவர் விசாரணைக்கு உத்தரவிட்டார். ஜனாதிபதியின் இந்த உத்தரவை தொடர்ந்து மேலதிக விசாரணைகளுக்காக லெப்டினன்ட் குணரட்ன தலைமையிலான குழு ஒன்று யாழ்ப்பாணம் சென்றது. கிருஷாந்தி காணாமல் போன தினத்தன்று செம்மணி காவலரனில் பணியாற்றியவர்கள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டிருந்தனர். எனினும் அவர்கள் அனைவரும் விசாரணைக்காக அழைக்கப்பட்டனர். அவர்கள் தாங்கள் கிருஷாந்தியை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியதை ஏற்றுக்கொண்டனர். கிருஷாந்தியையும் ஏனையவர்களையும் கொலை செய்ததையும் ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் கிருஷாந்தி காணாமல் போய் 45 நாட்களுக்கு பின்னர் உள்ளூர் நீதவான் ஒருவர் முன்னிலையில் செம்மணி புதைக்குழியிலிருந்து உடல்கள் மீட்கப்பட்டன. கிருஷாந்தி தடுத்து வைக்கப்பட்ட காவலரனிலிருந்து சில மீட்டர்கள் தொலைவில் இந்த உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவ்வேளை அங்கு பணியாற்றிய அனைவரும் கைது செய்யப்பட்டனர். ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து சட்டமா அதிபர் 3 அடங்கிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை தாக்கல் செய்தனர். நீதிபதிகள் நிமால் திசாநாயக்க, ஆண்ட்ரூ சோமவன்ஷ, காவிரி அபியரட்னா ஆகியவர்கள் அடங்கிய ரியல் அட்பான் விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் கூட்டு பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்தது. மேலும் ஆதாரங்கள் வெளியாவதை தடுப்பதற்காக அவர்கள் ஏனைய 3வரையும் கொலை செய்ததும் தெரிய வந்தது. இலங்கை படையினர் தங்கள் குற்றங்களை மறைப்பதற்காக இந்த தந்திரோபாயத்தை பின்பற்றி வந்துள்ளனர். 7 மாதங்கள் நீடித்த குழப்பம் மிகுந்த விசாரணைகளின் பின்னர் நீதிபதிகள் 5 படையினர் மற்றும் 1 போலீஸ் உத்தியோகத்தர் குற்றவாளிகள் என்பதை கண்டுபிடித்திருந்தனர். அவ்வேளை சில அரசியல்வாதிகள் இது அரசாங்கத்தின் மனித உரிமை கொள்கைக்கும் சட்டத்தின் ஆட்சிக்கும் கிடைத்த வெற்றி என கருத்துக்களையும் தெரிவித்திருந்தனர். அதே நேரம் கிருஷாந்தி படுகொலையில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ள சோமரத்ன ராஜபக்ஷ என்ற இலங்கை ராணுவ சிப்பாய் வழங்கிய வாக்குமூலத்தில் இதேபோல 500 முதல் 600 வரையிலான நபர்களை நாங்கள் இங்கே சென்று புதைத்திருக்கின்றோம், அதனை செய்யுமாறு எங்களுக்கு அன்று கூறியவர்கள் அன்று அந்த இடத்தில் இருந்த உயர் அதிகாரிகள் என்று தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். எனவே இவர்களின் கைதுகளின் பின்னர் அந்த உயர் அதிகாரிகள் தொடர்பில் எந்த விசாரணையும் இடம்பெறவில்லை. அன்று அங்கு கடமையாற்றியவர்கள் இருந்தவர்கள் எல்லாம் இன்றும் இராணுவத்தில் இருக்கின்றனர். சிலர் இராணுவத்தின் பெரிய பதவிகளை கூட பெற்றிருக்கின்றனர். இவருடைய இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அந்த இடத்தில் எலும்புக்கூடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. எனினும் பிற்பட்ட காலத்தில் வாக்குமூலம் வழங்கியதன் அடிப்படையில் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போது எலும்புக்கூடுகள் எதுவும் தென்படாத நிலையில் எனினும் தற்போது செம்மணி இந்து மயானத்தில் எலும்புக்கூடுகள் துப்புரவு பணியின் போது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டு நீதிமன்றத்தினூடாக மீண்டும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஒரு சூழ்நிலையில் சிறு குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே 600க்கும் அதிகமான மனித புதைகுழிகள் இங்கு இருக்கலாம் என்ற கருத்து என்னும் வலுப்பெற்றிருக்கின்றது. அது மட்டுமன்றி மனித எலும்புக்கூட்டுக்கு அருகில் ஒரு புத்தக பையும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. எனினும் 600க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்பட்டு அங்கு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான நீதியானது இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது.